திண்டுக்கல் அருகே பாரம்பரிய முறையை பின்பற்றி டிராக்டர் வண்டியில் 1008 சீர்வரிசைகள், பண மாலை, ஆட்டுக்கிடா என ஊரே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தாய்மாமன் சீர்பெரிதா, ஐத்த மகன் சீர்பெரிதா என போட்டி போட்டு சீர்வரிசைகளை குவித்த காதணி திருவிழா குறித்த ருசிகர செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா தாடிக்கொம்பு பகுதியைச் சேர்ந்தவர் சபரி பாண்டி, சர்மிளா இவர்களது மகன் சித்தேஷ். இவருடைய காதணி விழா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தாடிக்கொம்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காதணி விழாவிற்கு தாய்மாமன்கள் பண மாலை, திரம்ஸ், சரவெடிகள், சாரட் வண்டி மற்றும் பண்டைய கால வழக்கப்படியும் விவசாயிகளின் உற்ற துணைவனாக இருக்கக்கூடிய டிராக்டர் வண்டியில் அரிசி மூட்டைகள், பழ வகைகள், வாழைத்தார்கள், சாக்லேட் வகைகள், புதிய ஆடைகள், விளையாட்டு சாமான்கள், 10க்கும் மேற்பட்ட தாய்மாமனின் சீதனமான ஆட்டுக்கிடா என 1008 சீர்வரிசைகளைக் கொண்டு வானவேடிக்கைகளுடன் சீர்வரிசைகளை திருமண மண்டபத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அதே சமயம் தாய்மாமன் சீருக்கு இளைத்தவர்கள் அத்தை மகன்கள் அல்ல என அவர்களும் தப்பாட்டம், ஆட்டுக்கடா, சீர்வரிசைகள், வானவேடிக்கைகள் என பதிலுக்கு அவர்களும் சீர்கொண்டு வந்தனர். இதனால் தாடிக்கொம்பு கிராமமே தாய்மாமனின் உறவை மேம்படுத்தும் விதமாகவும் அத்தை மகன்களின் உறவை மேம்படுத்துவது தொடர்பாகவும் போட்டி போட்டுக்கொண்டு சீர்வரிசைகளை கொண்டு சென்றதை வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். விழாவின் நாயகன் சித்தேஷ் தாய் மாமன்களின் பணமாலை மற்றும் சாக்லேட் மாலை, ரோஸ் மாலை, ரோஸ் இதழ் மாலை, தாழம்பூ மாலை, தாமரைப்பூ மாலை உள்ளிட்ட பல்வேறு மாலைகள் சூடப்படவில்லை. மாலைகளால் குளிக்க வைக்கப்பட்டார். அவர்கள் கூறுகையில், வரும் நாகரீக காலங்களில் வீட்டு விசேஷங்கள் என்பது குறிப்பிட்ட நபர்களை அழைத்து காதம் வைத்தது போல் நடைபெறக்கூடிய சடங்கு சம்பிரதாயமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் நம் முன்னோர்கள் நடைமுறைப்படுத்திய தாய்மாமன் சீர்வரிசை என்பது படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் தாய்மாமன் சீர்வரிசை முன்பு எப்படி நடைபெற்றது என்பதை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் புதிய கலாச்சாரங்கள், பழைய வழிமுறைகளை மறந்துவிடக்கூடாது, அவர்களும் நம்மை பார்த்து பழங்கால வழிமுறைகள் அழிந்துவிடாமல் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த காதணி திருவிழாவானது நடைபெற்றது என்று கூறினர். தாடிக்கொம்பு பேரூராட்சியில் பூதிப்புற ஒரு கிராமத்தில் நான் இருந்து குடி கொண்டிருக்கேன். இங்கே நாங்கள் தாய்மாமன் சீரு என்னுடைய பொண்ணு, என் மகனுக்கு பிறந்த குழந்தைக்கு காது குத்துனாங்க. அவர்களுக்கு அந்த காலத்து முறைப்படி தாய்மாமன் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செஞ்சு சீர்வரிசை ஒரு 1001 தட்டுகள், ஒரு 10-50 கிடா, அந்த காலத்துக்கு ஜல்லிக்கட்டு கிடா, சரி முட்டுக்கடா, அரிசி ஒரு 10 மூட்டை, மாலைகள் பல ஒரு 100 கணக்கில் இதெல்லாம் அந்த காலத்தில் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் இன்றைக்கி என்னுடைய மகளுக்கு வயிற்றில் பிறந்த என்னுடைய பேர குழந்தைக்கு காது குத்து விழாவில் கலந்து கொண்டு இத்தனை முறை செஞ்சோம். ஏன் செய்யணும்னா பழைய காலத்தினுடையது பாரம்பரியம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக இந்த முறையை நான் கடைப்பிடிக்கிறேன். இதை கடைப்பிடிக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழைய எல்லாமே விட்டு போயிடுச்சு, பழைய அந்த வரமுறையே விட்டு போயிடுச்சு. இப்போ நான் யாருக்கும் இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் புதுசாக கொண்டு வரல, பழைய முறையை நினைவுபடுத்துகிறோம். அதனால் எல்லோரும் எல்லாம் சந்தோஷமாக வந்தாங்க. எங்கள் கூட வந்தவங்க அதேமாரி நாங்கள் தாய்மாமன் சீர் கொண்டு வந்தோம். தாத்தா எனக்கு பையலுக்கு தாய்மாமே, அதேமாரி அவங்க அவங்க தங்கச்சி அத்தை சீர் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அவங்களும் சிறப்பாக அவங்களும் 100கணக்கான சீர்வரிசையும் கிடா, ஒரு 10 கிடா, 20 கிடா, வான வேடிக்கை எல்லாம் கொண்டு வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. அதனால் எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் இருந்து சாப்பாடு நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என் மக வீடு நல்லா எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக போகிறேன்னு தகவல் சொன்னாங்க.